பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னையில் வந்து படிப்பதற்கோ வேலை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த பண்டிகைகளை கொண்டாட ஏதுவாக தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட பேருந்துகளின் மூலமாக சிறப்பு பேருந்துகள் அந்தந்த ஊர்களுக்கு இழக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அளவில் இந்த ஆண்டு தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு ஏதுவாக நேற்று முன்தினத்திலிருந்து, அதாவது 12ஆம் தேதியிலிருந்து நாளை வரை 12, 13, 14 ஆகிய தேதிகளுக்கு சென்னையிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுவரையில் 2,20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த சிறப்பு பேருந்துகளை பயன்படுத்தி அவர்களது சொந்த ஊர்களுக்கு பயணப்பட்டிருக்கின்றனர். தற்போது நாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். கோயம்பேட்டிலிருந்து முன்பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய SETC பேருந்துகள் அனைத்துமே இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. STC எனப்படக்கூடிய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டுமே இங்கிருந்து இயக்கப்படுகிறது. அதை தவிர்த்து SETCயின் மூலமாக ஓசூர், பெங்களூர் வழியாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகிறது. நமது ஒளிப்பதிவாளர் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இந்த குறைந்த தூரத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான டிமாண்ட் என்பது அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பொங்கலுக்கு முன்பாக இன்றைய தினம்தான் அதிகப்படியான வேலை நாளாக இருக்கிறது. இதற்கு பிறகு ஞாயிறு, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் வரையில மத்திய அரசு நிறுவனங்களுக்கும் அதே போல IT நிறுவனங்களுக்கும் விடுமுறை என்பதால பணியை முடித்து அதே போல பள்ளி கல்லூரிகளை முடித்த பிறகு பொதுமக்கள் அதிக அளவில் போக்குவரத்துக்காக இந்த பேருந்துகளில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அனைத்து பேருந்துகளிலுமே கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாட ஏதுவாக சென்று வருகின்றனர். பேருந்து நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளிடமே கேட்போம். சார், எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க பஸ்க்கு வந்து? எவ்வளவு நேரம் ஆச்சு? பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்பெஷல் பஸ்லாம் எவ்வளவு இருக்கு சார்? நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் சொன்ன இப்போ பஸ் ஏறியிருக்கேன். ஸ்பெஷல் பஸ்லாம் நிறைய விட்டுருக்காங்க. ஆமாம் சார். பொங்கலுக்கு போகிறதுக்கு இப்போ 1.5 hour வெயிட் பண்ணுறீங்க. ஸ்பெஷல் பஸ்லாம் எப்படி இருக்குது? கூட்டம் எப்படி இருக்குது? அதை பற்றி. கூட்டம் இருந்துகிட்டு தான் சார் இருக்குது. கூட்டம் நான் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்தது நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. பஸ்ஸு எக்ஸ்ட்ரா பஸ் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட்டம் கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் சார் இருக்குது. தொடர்ந்து சொந்த ஊருக்கு கொண்டாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இதே போல அனைத்து பேருந்துகளிலுமே செல்வதற்கு ஏதுவாக 11,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து பேருந்து நிலையங்களிலுமே பொதுமக்கள் பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கோயம்பேட்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து நெய்வேலி போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கான பொதுமக்களும் அதிக அளவில் இங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்னும் நேரம் ஆக ஆக இரவு நேரங்களில் தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களின் வருகை என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் அதற்கு ஏற்றவாறு பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து துறையினர் தயாராக இருக்கின்றனர். இதை தவிர்த்து தனியார் பேருந்துகள், ரொட்டீனாக ரூட்ல செல்லக்கூடிய தனியார் பேருந்துகளை தவிர்த்து மாநகர பேருந்துகள் மூலமாகவும் திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற சிறிய தூரத்திற்கான செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.